بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த காணொளி ஜாமியா ரகீப் அல் இஸ்லாமியா சார்பாக வெளியிடப்படக்கூடிய ஒரு காணொளியாகும். இந்த காணொளியிலே நாம இந்த வீடியோ கிளாஸ் மூலமாக நாம பார்க்க இருக்கக்கூடியது மௌலானா ஆசாத் நேஷனல் உருது யூனிவர்சிட்டி, ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய மௌலானா ஆசாத் நேஷனல் உருது யூனிவர்சிட்டியில இம்மிய அரபிக்கு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்காக வேண்டி செகண்ட் செமஸ்டர்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்டுகளை நாம இந்த காணொலியில பார்க்க போறோம். இந்த காணொலியில பேப்பர் 1, அதாவது பேப்பர் 1 பத்தி நம்ம அதனுடைய குறிப்புகளை, நோட்ஸுகளை சொல்ல பார்ப்போம். பேப்பர் 1 அப்படிங்கிறது கிளாசிக்கல் போயட்ரி, ஷாருல் அல் கிளாசிக்கி, பழங்கால கவிதைகள். இந்த பழங்கால கவிதைகள் அப்படிங்கிறது எங்கேருந்து எதுவரையும் உள்ள கவிதைகளை நம்ம பார்க்க போறோம்னு சொன்னா, இந்த பேப்பர் 1ல ஃப்ரம் ஜாஹிலி டு அப்பாசி பீரியட், மினல் அஸ்ரில் ஜாஹிலி இலல் அஸ்ரில் அப்பாசி, ஜாஹிலி காலத்திலிருந்து, அதாவது இஸ்லாத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஐயாமுல் ஜாஹிலின்னு சொல்லப்படக்கூடிய ஜாஹிலி காலத்திலிருந்து அஸ்ருல் அப்பாசி, அதாவது அஸ்ருல் ஜாஹிலி, அதுக்கப்புறம் அஸ்ருல் இஸ்லாமி, அதுக்கப்புறம் அஸ்ருல் உமவி, அதுக்கப்புறம் அல் அஸ்ருல் அப்பாசி ஆகிய இந்த 4 காலங்களிலேயும் இருந்த கிளாசிக்கல் போயம்ஸ், போயட்ஸ், அவர்களை பற்றிய குறிப்புகள், அந்த காலங்களில் இருந்த போயங்களை பற்றியும் போயட்ஸை பற்றியும் இந்த பேப்பர் 1ல நாம என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். முதலாக நாம யூனிட் 1ல அல் அஸ்ருல் ஜாஹிலி, ஜாஹிலி காலம், அதாவது ஐயாமுல் ஜாஹிலி என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாத்திற்கு முந்தைய காலகட்டத்தில் உள்ள கவிஞர்களை பற்றியும் அந்த காலத்தில் இருந்த கவிதைகளை பற்றியும் நாம் பார்க்க போறோம். இந்த காணொலியில பார்ட் 1ல நாம அக்காலத்துல வாழ்ந்த கவிஞர்கள், அஸ்ருல் ஜாஹிலியில வாழ்ந்த கவிஞர்கள், அவர்களுடைய கவிதைகள், குறிப்பாக முஅல்லக் கவிதைகள், முஅல்லகத் என்று சொல்லப்படக்கூடிய முஅல்லகத் கவிதைகள், அதனுடைய தனித்தன்மைகள், அதனுடைய ஹசாயிசுகள், முமையிசாத்துகள் என்ன, மேலும் அந்த முஅல்லக் கவிதைகளினுடைய பயோனியர், மூத்த முன்னோடியாக இருக்கக்கூடிய இம்ருல் கைஸ், முஅல்லக் கவிதைகளினுடைய மூத்த முன்னோடியாக இருக்கக்கூடிய இம்ருல் கைஸ், அவரை பற்றிய குறிப்புகளும் அவருடைய முஅல்லக் கவிதைகளை பற்றியும் இந்த பாடத்துல, இந்த பார்ட் 1ல நம்ம பார்க்க போறோம். இந்த காணொளி என்பது புரட்சிக்கு தயாராகுவதற்காக வேண்டி மட்டுமே இது வெளியிடப்படக்கூடிய ஒரு காணொளியாக இருக்கின்றது. இது முழுக்க ஜாமியா ரகீப் அல் இஸ்லாமியா சார்பாக வெளியிடப்படக்கூடிய ஒரு காணொளி. வாருங்கள், முத்தாலா, முதாக்கரா செய்வோம், பாடத்திற்குள் செல்வோம். முதலாவதாக நாம இந்த கிளாசிக்கல் போயட்ரின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பாடத்திற்கான ஃபஹரஸை பார்க்கும். அஸ்ருல் ஜாஹிலி में அரபி ஷேர், அப்போ கிளாசிக்கல் போயட்ரி, கிளாசிக்கல் அஷேருல் கிளாசிக்கி, ஜாஹிலிய காலம் முதற்கொண்டு அப்பாசி காலம் வரையில் உள்ள அந்த கிளாசிக்கல் போயட்ரி பற்றி நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். இதுல இந்த யூனிட் 1ல நாம ஜாஹிலி காலத்தினுடைய அந்த சபவ முஅல்லகாத், முஅல்லகத் கவிதைகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த 7 சபவ முஅல்லகாத், அதனுடைய அறிமுகம், அதனுடைய இம்தியாசாத், தனித்தன்மைகள் என்ன, அதை பத்தியான விஷயங்களை இந்த காணொலியில பார்க்கணும். இதுதான் இந்த யூனிட்ல நம்ம கவர் பண்ண வேண்டிய விஷயங்கள் இதுதான். எதை பத்தி படிக்கணும்னு சொல்லி சொன்னா, முஅல்லக் கவிதைகளை, 7 முஅல்லக் கவிதைகள், அதனுடைய அறிமுகங்கள், அதனுடைய தனித்தன்மைகள் என்ன, குறிப்பாக
முஅல்லக் கவிதைன்னு சொன்னா தொங்கவிடப்பட்ட அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது என்ன விளக்கம் அப்படிங்கிறது பின்னாடி நம்ம பாடத்துல போகும்போது பார்ப்போம். அது 10 கவிஞர்கள் இருந்தாங்க. 10 கவிகள் அப்படின்னு சொல்லப்படுது. அல்லது 7ன்னு சொல்லப்படுது. இது நாம பார்க்க போறது முஅல்லகத் இம்ருல் கைஸ். இந்த யூனிட்ல நம்ம பார்க்க வேண்டியது இம்ருல் கைஸினுடைய முஅல்லக் கவிதைகள். இப்திதாயி பீஸ் முதல் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு 20 கவிகளையும் அதற்குரிய விளக்கங்களையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஜுஹைர் இப்னு அபி சலமா கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தையாகிய ஜுஹைர் இப்னு அபி சலமா அவர்களுடைய குறிப்புகள், அவர்களுடைய முஅல்லக்காக இருக்கக்கூடிய அந்த முஅல்லக்கில் இருந்து ஒரு ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு 20 கவிதைகளை நம்ம பார்க்கணும். அதனுடைய விளக்கங்களை, விஷயங்களை பார்ப்போம். அடுத்து தொடர்ந்து லாமியத்துல் அரப் ஷன்ஃபரி. இது முஅல்லக்கு கிடையாது. லாமியத்துல் அரப் சுஆல் அதாவது திருடர்களாக இருந்த கவிஞர்களாக இருந்தவங்க. அதுல இருக்க ஒரு ஆள் யாருன்னு சொல்லி ஷன்ஃபரி. இந்த லாமியத்துல் அரப் பை ஷன்ஃபரி. ஷன்ஃபரி அவர்கள் எழுதிய லாமியத்துல் அரப் அப்படிங்கிற அந்த கவிதை, அந்த கசீதா இப்திதாய் ஒரு ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு 20 கவிகளை நம்ம அதுலயும் பார்க்க போறோம். இது பிளாக் 1 அலகு 1ல. அடுத்து பிளாக் 2ல வந்து அஸ்ருல் இஸ்லாமி. அப்ப முதல்ல அஸ்ருல் ஜாஹிலி. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிற அந்த அடுத்து நாம பார்க்கக்கூடிய கவர் பண்ண வேண்டிய பிளாக் அலகு என்னன்னு சொன்னா அடுத்த பார்ட் வந்து அஸ்ருல் இஸ்லாமி. இஸ்லாமிய காலகட்டத்துல அரபி ஷார் எப்படி இருந்தது அதை பத்தி பார்க்கணும். குறிப்பா இஸ்லாமிய காலகட்டத்துல சொன்னா அதுல இருந்த கவிஞர்கள் யார் யார் பிரபல்யமான கவிஞர்கள் அதை பத்தி பார்ப்போம். இஸ்லாமிய ஷாயிரி, இஸ்லாமிய கவிஞர்கள், அதனுடைய விஷயங்களை நம்ம பார்க்கணும். அஃபத் தாத்துல் அசாபி என்று சொல்லப்படக்கூடிய ஹதரத் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கவிதையாகிய கசீதாவாகிய அஃபத் தாத்துல் அசாபி அப்படிங்கிற கவிதை கசீதாவை பார்க்கணும். பானத் சுஆத் பை ஹதரத் கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு. கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பானத் சுஆத் அவர்கள் இஸ்லாத்தை தழுவதற்காக வேண்டி வந்த பொழுது எழுதிய அந்த கவி, அந்த பானத் சுஆத் அப்படிங்கிற அந்த கவிதை. அதுல ஒரு ஆரம்ப 20 கவிகள். அதுக்கப்புறம் அஸ்ருல் இஸ்லாமியில இது ஆக்சுவலா இஸ்லாமி அப்படிங்கிறது வர மட்டும் அசல உமவியில் வருவாரு. ஃபரஸ்தக் ஃபரஸ்தக்கினுடைய கவிதை கசீதா இன்னல்லதி சமக்க சமா பனாலனா அப்படிங்கிற அந்த கசீதா. அதுக்கப்புறம் ஜரீர் அவர்களுடைய கசீதாவாகிய அபத் ஐனா கவில் ஹஸ்னி ருகாதா அப்படிங்கிற கசீதா. அதுக்கப்புறம் உமர் இப்னு அபி ரபியா அவர்களுடைய கசீதாவாகிய வலக்கது தகல்துல் ஹய்ய இக்ஷா அஹ்லுஹு அப்படிங்கிற அந்த கசீதாவையும் இந்த அஸ்ருல் இஸ்லாமியில பார்க்கணும். அடுத்து அஸ்ருல் அப்பாசி. இப்போ நம்ம அஸ்ருல் இஸ்லாமியில ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, கஅப் இப்னு ஸுஹைர் இவங்கெல்லாம் அஸ்ருல் இஸ்லாமியில வந்தா இவங்கெல்லாம் வந்து அஸ்ருல் உமவியில வருவாங்க. ஃபரஸ்தக், ஜரீர் இவங்கெல்லாம் அஸ்ருல் உமவியில வருவாங்க. அடுத்து நாம பார்க்க வேண்டியது அஸ்ருல் அப்பாசி அல் அவ்வல். அப்பாசி வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. அப்பாசி அவ்வல் அந்த காலகட்டத்துல ஷாயிரீன்கள் யாரு, ஷேர்கள், அது அந்த காலத்தில் உள்ள ஷேர்கள். கசீதத்து இதா குந்த ஃபி குல்லில் உமூரி முஆத்திபா பஷார் இப்னு புர்த் அவர்களுடைய கசீதாவாகிய இதா குந்த அப்படிங்கிற ஆரம்பிக்கக்கூடிய அந்த கசீதா. அதுக்கப்புறம் அபுல் அத்தாஹியா அவர்கள் எழுதிய கசீதாவாகிய அல் ஹைர் வ ஷர்ரு ஆதாத் அப்படிங்கிற அந்த கசீதா. புன்வாஸ் அவர்கள் எழுதிய கசீதா அன் கலௌமி அப்படிங்கிற அந்த கசீதா. அதுக்கப்புறம் இப்னு ரூமி அவர்கள் எழுதிய கசீதாவாகிய வகது ரணகத் ஷம்சுல் அசீல் அப்படிங்கிற அந்த கசீதாவை நம்ம பார்க்கணும். அடுத்த பிளாக்ல நம்ம பார்க்க போறது அசர் அப்பாசி துவன். அசர் அப்பாசி ரெண்டா பிரிக்கிறாங்க. ரெண்டாவது அசருல் அப்பாசியில் உள்ள காலகட்டத்தில் உள்ள ஷாயிரின்கள், ஷேர்கள், அதை பத்தி பார்க்கும்போது அதுல குறிப்பா நாம பார்க்க வேண்டியது கசீதத்து பிகைரிக ராயன் அபசத் தியாபு முத்தனபி அவர்கள் எழுதிய அந்த கசீதா. இப்போ தொகராய் அவர்கள் எழுதிய கசீதாவாகிய லாமியத்துல் அஜம். லாமியத்துல் அரபுங்கிறது ஷன்ஃபரி அவர்கள் எழுதியது. லாமியத்துல் அஜம் வந்து தொகராய் அவர்கள் எழுதியது. அதுக்கப்புறம் அபு தமம் எழுதிய சலாமுல்லாஹி ஐத்தத்து ரம்னன் ஹபத் அப்படிங்கிற கசீதா. அப்புறம் பூசரி இமாம் பூசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய ஆமின் ததக்குருஜி ராணிம் பிதி சனமி அப்படிங்கிற இந்த கவிதா, இந்த கசீதா. இந்த கசீதாக்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும், இந்த பிளாக் 4ல நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம யூனிட் 1ல முஅல்லகத் கவிதைகள். முஅல்லகத் அப்படின்னு சொன்னா முஅல்லகத் கவிதைகள் அது வந்து கசாயிதுன் ஷஅரியத்துன் தவீலத்துன்
குத்திபத் ஃபில் அஸ்ரில் ஜாஹிலி, ஜாஹிலிய காலத்துல எழுதப்பட்ட ஒரு நீண்ட ஒரு கவிதை தொகுப்பு அது. கவிதைகள். وتعتبر أحد مصادر اللغة العربية وسمت. இது வந்து அரபி பாஷையில ஒரு முக்கியமான ஒரு 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 ரிசோர்ஸாக கருதப்படுகிறது இந்த கவிதை, இந்த முஅல்லக் கவிதைகள். நீங்க எம்ஏ எழுதினாலும் சரி, அல்லது மேற்படிப்பு படிக்க போனாலும் சரி, அல்லது நெட் போன்ற எக்ஸாம் எழுதினாலும் இந்த முஅல்லக்ல இருந்து கண்டிப்பாக என்ன செய்யும், கொஸ்டின்ஸ் இருக்கும். முஅல்லக் அப்படிங்கிறது அரபி எம்ஏ அரபிக் படிக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கசீதா, ஒரு கவிதைகள். இதுக்கு எதுக்கு முஅல்லகா அப்படின்னு சொல்லி பேர் வந்து சொல்லிச்சுன்னா, லி ஜமாலிஹா அல்லது யஜஅலுஹா துஅல்லகு பில் அதஹான். அது சிந்தனையில அது என்ன செய்யும், இதை படிச்சுன்னு சொல்லி சொன்னா அப்படி சிந்தனையில அது வந்து அப்படி தொங்கி போய் இருக்கும், தொங்க விடப்பட்டதை போன்று இருக்கும் அப்படிங்கிற அந்த அழகியலின் காரணத்தினால இதுக்கு முஅல்லகத், தொங்க விடப்பட்ட கவிதைகள் என்று பேர். وقيل ايضا انها كانت تعلق على استار الكعبة. இன்னொரு கருத்தும் இருக்குது. என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த முஅல்லக் கவிதைகள், அந்த கவிகளை ஐயாமல் ஜாஹிலியா காலத்து, இஸ்லாத்துக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தில் காபாவினுடைய திரைகள்ல என்ன செய்ய போகலாம், இதை தொங்க போடுவாங்களாம். ரொம்ப அழகாக வார்த்தை நயங்களோடு கருத்தாளமிக்க கவிதைகளாக இருந்தால் அந்த கவிதைகளை சூஸ் பண்ணி காபாவினுடைய அந்த திரைகளை என்ன செய்வாங்க, தொங்க போடுவாங்க. அப்படி தொங்க போடப்பட்ட கவிதைகள் தான் இந்த முஅல்லக் கவிதைகள். واختلف الباحثون في عددها فمنهم من قال إنها 10 معلقات ومنهم من قال إنها 7 معلقات. இது மொத்த இந்த முஅல்லக் கவிதைகள் அது எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லல பல்வேறு கருத்து வேறுபாடு, விதமான கருத்து வேறுபாடு இருக்குது. ஒண்ணு, சில பேர் சொல்றாங்க 7ங்கிறாங்க, சில பேர் 10ங்கிறாங்க, சில பேர் 11 அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. 10 சொல்லும் போது எக்ஸ்ட்ரா ஒரு 3 வரும், 11 சொல்லும் போது எக்ஸ்ட்ரா ஒரு 1, அப்ப 7 அசல், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 3 சேர்த்தா 10, அதுல ஒரு இன்னும் 1 சேர்த்தா 11. இதனுடைய தனித்தன்மைகளை நம்ம பார்க்கும்போது, ஹசாயிஸ்கள் பார்க்கும்போது, ஹசாயிசுல் மாணவியா, மாணவியத்தான ஹசாயிஸ்கள் சொல்லி சொல்லும்போது சிதுக்குல் கவுல், உண்மையான விஷயங்களை சொல்லுவாங்க, உண்மையான வார்த்தைகள். இப்போ கவி அப்படிங்கிறது அல் உஜிதானி, உணர்ச்சிகள், அதனுடைய வெளிப்பாடு, அது ஹியால்கள், சிந்தனைகள், கற்பனைகள். அதே மாதிரி கசல் என்று சொல்லப்படக்கூடிய பெண்களை வர்ணித்து பாடப்படக்கூடிய கவிதைகள், ஃபஹ்ரு ஹுமாசா என்று சொல்லப்படக்கூடிய அஹ், இனப்பெருமை, குலப்பெருமை பற்றிய கவிதைகள். இது மாதிரியான கவிதைகள் தான் இந்த காலத்துல அதிகமா இருந்தது. அதிலும் குறிப்பா அந்த முஅல்லக் கவிதைகள் அந்த மாதிரி தான். இப்ராஹிம் கைசனுடைய, அதுக்கப்புறம் தரஃபாவினுடைய, அதுக்கப்புறம் அம்ரு அம்ரு குல்சும் அவர்களுடைய, ஜுஹைர் நபிசுலமா அவர்களுடைய கவிதைகள், இதெல்லாமே முஅல்லக் கவிதைகள். இவங்க எல்லாம் முஅல்லக் கவிஞர்கள். இவர்களுடைய இந்த கவிதைகளை நம்ம பார்க்கும் பொழுது சிதுக்குல் கவுல், உண்மையான விஷயங்கள், வார்த்தைகள் இருக்கும். யஹ்ருஜு மின் கல்வின் சாதிகின், உண்மையான உள்ளத்திலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு நல்ல ஒரு கவிதைகள், உண்மையான விஷயங்கள். தஜ்ருபா ஹகீகத்தின் மர்ரபிக ஷாயிரு, அந்த கவிஞர் கடந்து சென்ற உண்மையான அனுபவங்களை பத்தி என்ன செய்வாரு, சொல்லுவாரு. ஃபகத் கத்தபு மா ஷாரூபி, அவர்கள் இதனை உணர்ந்தார்களோ அந்த மாதிரியான விஷயங்களை என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த கவிதைகள்ல அவங்க சொல்லியிருப்பாங்க. அகராது, அதுல பல்வேறு விதமான தலைப்புகள், உள்ளடக்கங்கள் இருக்கலாம். ஒரு கவிதையிலேயே கமரை பத்தி வசூல் பண்ணியிருப்பாரு, ஹபீபாவை பத்தி, அதாவது தன்னுடைய காதலியை பத்தி வர்ணிச்சிருப்பாங்க. மற்ற மற்ற விஷயங்கள், அவர்கள் சந்தித்த குலப்பெருமை, அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நடந்த விஷயங்களை பத்தி என்ன செஞ்சிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. கசலை பத்தி பேசியிருப்பாங்க. அதாவது கசல்னு சொல்லி சொன்னா பெண்களை வர்ணித்து பாடக்கூடிய காதல் கவிதைகள், ஃபஹர் பெருமை, குலப்பெருமை, இனப்பெருமை, வகைரிகி, மற்ற தலைப்புகளும் என்ன செய்யலாம், ஒரே கசீதாவில் இருக்கலாம். وهو شعر يتميز بالنزعات الوجدانية. இந்த முஅல்லக் கவியை நம்ம பார்த்தோன்னு சொல்லி சொன்னா இதனுடைய ஒரு தனித்தன்மை அப்படிங்கறது பார்க்கும்போது, அந்நஸஅத்துல் உஜ்தானியா, உஜ்தானியான்னு சொல்லி சொன்னா உணர்ச்சி, உணர்ச்சி. அதே மாதிரி உணர்வு பூர்வமான விஷயங்கள் என்ன செய்யும் இதுல இருக்கும். அதமு தக்கல்லுஃப், செயற்கை தன்மை இருக்காது. அதாவது ரொம்ப நேச்சுரலா இருக்கும். அதமு தக்கல்லுஃப்னா நேச்சுரலா இருக்கும், ஆர்டிபிஷியலா இருக்காது. قال شعراء المعلقات ما جرى على ألسنتهم دون العناية المبالغ فيها. ரொம்ப முபாலகாவா போவாம என்ன செய்வாங்க, தங்களுடைய நாவுகள்ல அப்படியே அப்படியே என்ன செய்யும், எந்த விதமான ஒரு ஃப்ளோ இருக்கும். அவங்க பாடக்கூடிய கவிதைகள் ரொம்ப யோசிச்சோ அல்லது ரொம்ப முபாலகாவா போவோம்னா என்ன செய்யப்பட, வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டாங்க. அவங்களுடைய டே டு டே லைஃப்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நல்ல வார்த்தைகளை கொண்டு என்ன செய்வாங்க, கவிதைகளை படிச்சிருப்பாங்க. அல் இதாலா வல் இஸ்ஹாப், ரொம்ப நீளமான விஷயங்களாக இருக்கும். தொம்மையசத்தில் முத்தல்ல முஅல்லகாத்து பித்தூலிஹா,
மல்லகு கவிகள் அதனுடைய நீளம் அது ரொம்ப நீளமாக என்பதை கொண்டு அது என்ன செய்யுது, தனித்தன்மை பெறுகின்றது. வதாலிக்கல் இஹ்திமாமிஹிம் பில் வஸ்ஃபி வதிக்ரி குல்லி மா கத் யுஜவ்விலு பி ஹவாத்திரிஹிம். அவர்களுடைய சிந்தனைகளில் ஏற்பட்ட விஷயங்கள், கற்பனைகள்ல வந்த விஷயங்கள், அவர்கள் நேரில் கண்ட விஷயங்களை வர்ணிப்பது, இதெல்லாம் அவங்க முக்கியத்துவம் கொடுத்ததுனால அந்த கவிகளே கொஞ்சம் நீளமா இருக்கும், ரொம்ப சுருக்கமா இருக்காது. இப்போ கவிதைகள் எழுதுனா மிஞ்சி போனா ஒரு டைம்ல எழுதுறதா இருந்தா இப்போ உள்ள கவிகள் என்ன செய்வாங்க, ஹைக்கூ மாதிரியான கவிதைகள் ரொம்ப சுருக்கி போயிருச்சு. ஆனா அங்க அப்ப பார்த்தா சொல்லிச்சுன்னா 80 100 வரிகள் கொண்ட கவிதைகள் வரை என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி பக்கத்துக்கான ஷாயிருல் ஜாஹிலி அல் பைத் ஷாரி அல் வாஹித் இஸ்தஃபி மானன் வாஹிதன். ஒரு பைத்துல வந்து ஒரு மானா இருக்கும். நிறைய பைத்துகள் சேர்ந்தது கசீதா. من النادر أن يكمل المعنى في البيت اللاحق. அது அடுத்த பைத்தோடையும் சேர்ந்து அந்த அர்த்தத்தை, முன்னாடி உள்ள அர்த்தத்தை அடுத்த பைத்தோடு சேர்ந்து கூட என்ன செய்வாங்க, 2 3 பைத்தமும் படிப்பாங்க. பைசம்மா ஹாத ஐதன் பில் கௌலில் ஜாமி. இதற்கு ஜாமியான விஷயங்கள் என்பதாக சொல்லப்படும். அதே மாதிரி அல் கியால், அஹ் இந்த தனித்தன்மைகள், இந்த மஹல்லுக்கு கவிதைகளுடைய தனித்தன்மைகளை நாம பார்க்கும்போது ஹியால் இருக்கும். மாணவியத்தான தனித்தன்மைகள் இன்னொன்று வந்து ஹியால், நல்ல கற்பனைகள். இதா يعتمد شاعر الجاهلي على خياله وتحديدا في شعر المعلقات إلا أن بعضهم ممتاز على بعض الآخر. அவர்கள் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறாங்க, தங்களுடைய அந்த கற்பனை திறன், கற்பனைக்கு ஏற்ப அஹ், அஹ், என்ன செய்யறாங்க, அந்த கவிகளை படிச்சிருக்கிறாங்க. சிலருடைய கவித்திறன், சிலருடைய கற்பனை திறன் சிலரை விட மேம்பட்டதாக இருக்கும். அந்த அடிப்படையில அவர்களுடைய கல்ச்சுரல் பேக்ரவுண்டு, அதே மாதிரி அவங்க பல நபர்களோடு, பல குழுக்களோடு, பல கூட்டங்களோடு அவங்க சேர்ந்து இருந்தது, இது மாதிரியான விஷயங்களின் காரணத்தினால சிலருடைய கவியில என்ன செய்யும், நல்ல ஒரு 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 விசாலம் இருக்கும். வாசியாத்துல் மினல் பஷரி, அவர்களுடைய அந்த மனிதத்தன்மையினுடைய விசாலத்தின் காரணத்தினால நல்ல நல்ல விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. சில பேர் ரொம்ப அதிகமான நல்ல கவிதைகள் சொல்லி ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதுல ஆஷா கைஸ், இம்ரவுல் கைஸ், நாபிகா துபியானி, இந்த மாதிரியான கவிஞர் ரொம்ப டாப்பா என்ன செஞ்சிருப்பாங்க, கவி பாடியிருப்பாங்க. அவங்களுடைய கவித்திறனின் காரணத்தினாலும் அவர்களுடைய கல்ச்சுரல் பேக்ரவுண்டின் காரணத்தினாலும். யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்ல. ஒரு சிலருடைய கவிதை ஒரு சிலர் இன்னும் என்ன செய்யும், மேம்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை. அதே மாதிரி லெஃபதியத்தான ஹுசூசியாத்துகளை பார்க்கும்போது மினல் ஹசாயிஸ் லெஃபதியா லில் முஅல்லகாத்தி மா யத்தி, பின் வரக்கூடிய ஹுசூசியாஸ், லெஃபதியத்தான ஹுசூசியாத்துகள் இருக்குது. அல்ஃபாதுன் தந்தாசுல் முஅல்லகாத்து பிலுகத்தின் ஜஸ்லத்தின் வ கவியத்தின் வ தராக்கிபின் கரீபத்தின் அலா ஆதானினா. அதாவது உண்மையிலேயே அரபிகளாக இருந்தால் இந்த அரபிகளுக்கு இந்த முஅல்லக் கவிகள் ஒரு நல்ல அஹ், ஒரு ஃப்ளூயண்டான ஒரு ஃப்ளோ இருக்கும். ஒரு அழகான ஒரு இணைப்பு, அதாவது ஒரு வார்த்தைகளுக்கு மத்தியில இன்னொரு வார்த்தைகளுக்கு மத்தியில, ஜும்லாவுக்கு மத்தியில அந்த தர்கீப் அப்படிங்கிறது ரொம்ப அழகா இருக்கும், கவியா இருக்கும். பிலோகத்தின் ஜஸ்ல நல்ல ஒரு அழகான ஒரு மொழியில என்ன செஞ்சிருப்பாங்க, பயன்படுத்தி இருப்பாங்க. فقد يصعب على من لم يقرأ بالأدب في العصر الجاهلي فهمها. ஆனா அதபல் ஜாஹிலிய படிக்காதவங்களுக்கு வேணா அது கஷ்டமா இருக்கும். ஆனா அதபல் ஜாஹிலிய படிச்சவங்களுக்கு அவங்களுடைய அந்த காதுகள்ல அது ரொம்ப நல்ல ஒரு வார்த்தைகளை கொண்டு அவங்க படிச்சிருப்பாங்க இருக்கும். ذلك أنها مستمدة من التبعية الصحراوية. ஏன்னு சொல்லி சொன்னா அவங்க பாலைவனத்திலேயே வாழ்ந்ததுனால பதவி, பதவி சொல்லி சொன்னா பாலைவனத்துல வாழ்ந்தவங்க. அப்போ அவங்களுடைய இயற்கையும் எப்படி இருக்கும், அவங்களுடைய உள்ளங்களும் கஸ்வத், மிருகங்களோட பழகி உள்ளத்துல ரொம்ப கஸ்வத் இருக்கும். கஸ்வத்துனா ரொம்ப கட்டித்தன்மை. அவங்களுடைய கவிதைகள்லயே அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ அதபுல் ஜாஹிலிய நம்ம படிச்சவங்களுக்கு இது ரொம்ப ஒரு 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 சூப்பரான ஒரு டாப் நாச்சான ஒரு கவிதையா தெரியும். அந்த அளவுக்கு நல்ல லெஃபதுகள் அல்பாலகள் என்ன செஞ்சிருப்பாங்க, பயன்படுத்தியிருப்பாங்க. تراكيب لغوية سليمة. وشاعر الجاهل كان يسرد قوله على القواعد الصحيحة بالفطرة دون ما حاجة لفهمها ودراستها. அதாவது அதை படிச்சு ஆய்வு செஞ்சு விளங்கித்தான் அந்த கவியை விளங்கணுங்கிறது இல்லை. ஒரு அரபி தெரிஞ்சவங்களுக்கு அந்த கவிதை, அவர்கள் படிக்கக்கூடிய அந்த கவிதைகள், இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப ஈஸியா என்ன செஞ்சுக்குவாங்க, விளங்கிக்குவாங்க. அதே மாதிரி பலாகா இருக்கும். நல்ல ஒரு ஈஜாஸு,
அதே மாதிரி முவாசன நல்ல வசன்கள், தஃபீலாத்துகள், நல்ல ரைம்ஸ் இருக்கும். ரைம்ஸ் சொல்லிச்சுன்னா ஒரு நல்ல ஒரே மாதிரியான வார்த்தைகள்ல முடியும். லாம்ன்னு சொல்லிச்சுன்னா லாம்லயே முடியும். மீம்ன்னு சொல்லிச்சுன்னா மீம்லயே முடியும். அதே மாதிரி மீமியத்தான, லாமியத்தான கவிதைகள். அதே மாதிரி முவாசனா. முவாசனான்னு சொல்லி சொன்னா வசன் இருக்கும். வசன். தஃபீலாத்துகள். முஸ்தஃஇலுன், ஃபஇலுன், முஸ்தஃஇலுன், ஃபஇலுன் அப்படிங்கிற ஒரு ஒரு மீட்டர்ஸ் இருக்கும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த முஅல்லக் கவிதையினுடைய ஒரு தனித்தன்மையா என்ன செய்யலாம்? பார்க்கலாம். இந்த தனித்தன்மைகள் அப்படிங்கிறது நான் நெட்லேருந்து எடுத்தது தான். நீங்களும் என்ன செய்யலாம், நெட்ல தேடி பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும். அ என் மேலுள்ள இப்ப பரீட்சையில கேட்கறாங்கன்னு சொல்லி சொன்னா, அதனுடைய தனித்தன்மைகள் என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க இந்த மாதிரி அ சிதுக்குல் கவுலு, ஹியாலு இது மாதிரியான வார்த்தைகள ஞாபகத்துல வச்சுக்கிட்டு, நீங்க என்ன செய்யலாம், அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். அடுத்தும் சில விஷயங்கள நம்ம பார்க்கிறோம். முஅல்லகாத் முஅல்லகத் கவிதைகள் ஷுஅராவுஹா அதனுடைய கவிஞர்கள். முஅல்லக் எழுதிய கவிஞர்கள். ஷிஅர் ஃபில் அஸ்ரில் ஜாஹிலி ஜாஹிலி காலகட்டத்துல ஷிஅர் எப்படி இருந்தது? முதல்ல ஷிஅருக்கு தாரீஃப் என்ன? ஷிஅர்னா என்ன? வஹுவல் கலாமுல் மௌசூன் மக்ஃபிய்யு வல்லதி யுஸவ்விரு பிஹி அஷ்-ஷா'iரு அவாத்திஃபஹு وأحاسيسه معتمدا في ذلك على موسيقى الكلمات ووزنها وعنصر الخيال والعاطفة. இப்ப ஷிஅர் அப்படிங்கிறதுக்கு ஒரு தாரீஃப் கேட்டாங்கன்னு சொல்லி சொன்னா, இது என்ன செய்யலாம்? தாரீஃப் எழுதனா, அது ஒரு ஒரு கலாம். அல் மௌசூன் வசன் இருக்கணும். வசன் சொல்லிச்சுன்னா தஃபீல் ஒரு குறிப்பிட்ட வசன். வசன் சொல்லிச்சுன்னா நம்ம ஃபேல்ல படிச்ச வசன் இல்ல. இதுக்கு வந்து நெறைய வசன் இருக்குது. தவீலு, ரிஜ்ஸு, காமிலு அதாவது ஒரு சர்டன் ரூல்ஸ ஃபாலோ பண்ணுவாங்க. தஃபீலாத்துன்னு சொல்லி சொல்லுவோம். நெறைய அ வசன்கள் இருக்குது. பஹர்கள் அது பஹர்கள்ன்னு சொல்லி சொல்லுவோம். பஹர் தவீல், பஹருல் காமில், பஹருல் ரிஜ்ஸ், ஹஃபீஃப், பசீத். அதாவது இப்போ ஒரு ஒரு கசீதா படிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த கசீதா ஃபுல்லாவே ஒரே தஃபீல்ல இருக்கும். ஒரே பஹர்ல இருக்கும். முஸ்தஃஇலுன் ஃபஇலுன் முஸ்தஃஇலுன் ஃபஇலுன் இப்படி இது ஒரு பஹ்ரு. ஃபஊலுன் மஃபாஈலுன் ஃபஊலுன் மஃபாஈலுன் அப்ப ஃபஊலூன் அப்ப அந்த வசன் ஒரே மாரி வசன் இருக்கும். ஒரே அந்த ஹரக்கத்து, சுக்குன் அந்த மாதிரி அது அதுக்குன்னு என்ன செய்யுது? நெறைய வசன்கள் இருக்குது. அந்த வசன்களின் அடிப்படையில அ இயற்றப்பட்ட ஒரு கலாம் தான் என்னது? ஷிஅர். மக்ஃபின்னு சொல்லி சொன்னா, அ ஒ ஒ ஓற்றொலி. அதாவது ஈற்றொலி. அதாவது ஒரே அ லோ ஒலியில முடியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ சூரா துஹா, வல்லுஹா எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி சொன்னா, வல்லுஹா, வல்லைலி இதா சஜா, அதே மாரி வஷம்சி வதுஹாஹா, வல் கமரி இதா தலாஹா எல்லாம் ஹாஹான்னு முடியுது. அப்ப அந்த முக்ஃபின்னு சொல்லி சொன்னா, காஃபியா இருக்கும். காஃபியான்னு சொல்லி சொன்னா, ஒரே மாதிரி லெஃப்ல்ல முடியும். அப்ப அதுதான் வஹுவல் கலாமுல் மௌசூன். வஸன் இருக்கணும், காஃபியா இருக்கணும். வல்லதி யுஸவ்விரு பிஹி ஷாயிரு ஷாயிர் என்ன செய்வார்? அத படம்பிடிச்சு காட்டுவாரு. அவாத்திஃபஹு தன்னுடைய உள் உணர்ச்சிகளையும், அஹாசீஸஹு தன்னுடைய உணர்வுகளையும் என்ன செய்வாரு? அப்படியே வார்த்தைகள்ல படம் பிடிச்சு காட்டுவாரு. முஅத்தமிதன் ஃபீ தாலிக அலா மூஸிகல் கலிமாத்தி அது வஸன் இருக்கிறதுனால, அதுல ஒரு ஒரு மியூசிக், ஒரு விதமான ஒரு ராகம் இருக்கும். ராகம். கவின்னு சொல்லிச்சுனாலே அது ஒரு ராகம் தானே! ராகம் இருக்கும். கலிமாக்களினுடைய ராகம் இருக்கும். அ கலிமாக்கள் மற்றும் வசன பொறுத்து என்ன செய்யும்? ராகம். அதே மாரி அதனுடைய அதனுடைய அனாசிர்கள் ஹியாலு, ஆத்திஃபா கற்பனையும், உணர்வுகளும். இது பொதுவான ஒரு 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 தாரிஃபா எடுத்துக்கலாம். தாஹா ஹுசைன் அவர்கள் சொன்ன தாரிஃப் அஷ்ஷிஅரு ஹுவல் கலாமுல் முகய்யது பில் வஸன். வஸனை கொண்டு கைது செய்யப்பட்ட ஒரு காஃபியா இன்னும் வஸன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கைது செய்யப்பட்ட அது ஒரு கலாம். வல்லதி யுக்ஸிது பிஹி இலல் ஜமாலில் ஃபன்னி அல்லதி யுலாயிமு தௌகல் அஸ்ரி வ யத்தஸிலு பினுஃபூஸின் நாஸ். அதாவது காஃபியா இருக்கணும், வஸன் இருக்கணும். யுக்ஸது பிஹி இலல் ஜமாலில் ஃபன்னி ஒரு அழகான ஒரு துறை சார்ந்த இந்த துறையில் இந்த ஃபன்னில் ஒரு அழகான ஒரு அழகியல். இது ஒரு அழகியல். இந்த கவிதை அப்படிங்கிறது ஆர்ட்ஸ்ல இது ஒரு அழகியல். அழகியல் எதை கொண்டு நாடப்படுமோ, அழகியலின் பக்கம் எதனை கொண்டு நாடப்படுமோ அப்படிப்பட்ட ஒரு கலாம் தான்.
அல்லது இலாயிமு தௌகல் ஆசிரி, அந்த காலகட்டத்தினுடைய ஈர்ப்புக்கு தோதுவாக, அந்த காலகட்டத்தினுடைய ரசனைக்கு தோதுவாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆர்ட்ஸினுடைய ஒரு அழகான ஒரு ஆர்ட்ஸ் தான் இந்த இந்த கவிதை அப்படிங்கிறது. மக்களோடு மக்களுடைய உள்ளங்களோடு அது சேர்ந்திருக்கும். கவிதை அப்படிங்கிறது மக்களுடைய உள்ளத்தோடு இது சம்பந்தப்பட்டது. ஃபன்னு ஷிஅரி அஸ்பகு ஃபில் லுஹூரி மின் நஸ்ரில் ஃபன்னி. உரைநடையை விட கவிதை தான் ரொம்ப சாபிக்கானது, ரொம்ப பழமையானது. இதுல வந்து இஅ்திமது அலல் ஆத்திஃபா, இந்த கவி அப்படிங்கிறது இதுல வந்து எது எதெல்லாம் இஅ்திமாதா இருக்கு, எது எதெல்லாம் உட்கொண்டு இருக்குன்னு சொல்லி சொன்னா, ஆத்திஃபா உ உணர்வுகள், உஜிதான உணர்ச்சிகள், ஹியாலு கற்பனைகள். அப்ப இதெல்லாம் மனுஷனுடைய இயற்கையா சம்பந்தப்பட்டது. எனவே நஸ்ருக்கு இதெல்லாம் தேவையில்ல. நஸ்ருங்கிறது மன்திக் இருக்கணும், தஃப்கீர் சிந்தனை. இப்போ உரைநடை அப்படிங்கிறது, இப்போ லெட்டர்ஸ், பேராகிராஃப் இதெல்லாம் வந்து நஸ்ருல வரும். நஸ்ர விட கவிதை தான் அஸ்பக்கானது. ஏன்னு சொல்லி சொன்னா, அந்த கவிதைங்கிறது எதோடு சம்மந்தப்பட்டது? உணர்ச்சிகள், உணர்வுகளோடு சம்மந்தப்பட்டது, கற்பனைகளோடு சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் மனுஷனுடைய இயற்கையான விஷயங்கள். எனவே கவிதை தான் முதல்ல. அப்போ ஆர்ட்ஸ் துறையில முதல்ல உரைநடையா அல்லது கவிதையான்னு கேட்டா, முதல்ல கவிதை தான். அடுத்து அபூ அம்ர் இப்னு அலா அவங்க சொல்றாங்க, "மா இன்தஹா இலைக்கும் மிம்மா காலத்தில் அரபி இல்லா அகல்லஹு." அரபிகள் நெறைய கவிதைகள் சொல்லியிருக்கிறாங்க. நெறைய விஷயங்கள். அந்த காலகட்டத்தில அதை எழுதி பாதுகாக்கப்பட்டு வைப்பதற்குண்டான சாத்தியங்கள் இல்லாததுனால, நம்மகிட்ட நெறைய வந்து சேரல. அதெல்லாம் வாய்மொழியாக தான் கடத்தப்பட்டு நம்மின் பக்கம் வந்து சேர்ந்திருக்குது. இருந்தாலும் கம்மியான விஷயங்கள் தான். அரபியர் நெறைய கவிதைகள் இருந்து எழுதியிருக்கிறாங்க. அதுல நம்மகிட்ட வந்து சேர்ந்தது கொஞ்சம் கம்மி தான். "வலவ் ஜாஅக்கும்" அவைகள் எல்லாமே வந்திருந்தால், "லஜாஅக்கும் இல்முன் வ ஷி'ருன் கதீருன்" அதிகமான கவிகளும், ஒரு இல்மும் நமக்கு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஷி'ருல் பலாத் ஷி'ருல் பலாத் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுக்கப்புறம் ஒரு விஷயம் பார்த்துருவோம். "கான ரிஜ்ஸு அக்தமல் புஹூரி அஷ்ஷஅரிய்யதி ظுஹூரன்." ரிஜிஸ் நான் சொன்னேன் இல்லையா? நெறைய பஹர்கள் இருக்குது. ஓ பஹர்ன்னு சொல்லி சொன்னா, ஒரே மாதிரியான வசனங்கள்ல போகும். ஒவ்வொரு கவிதைகளும். அப்ப இங்க ரிஜிஸ் அப்படிங்கிறது தான் அக்தபுல் புஹூர். பஹர்கள்லயே ரொம்ப பழமையான பஹர் என்னன்னு சொல்லி சொன்னா, ரிஜிஸ் அப்படிங்கிற அந்த பஹர் தான் ரொம்ப பழமையான பஹர்கள். முஜம்மஹராத்ன்னு சொல்லி சொன்னா, ஒவ்வொரு காலகட்டத்தில உள்ள கவிஞர்களுக்கும் ஒரு பேரு. முஅல்லக் கவி, இப்போ உதாரணமாக தமிழ்ல இருக்கு இல்லையா? சங்ககால கவிஞர்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலயும் இருந்த, அல்லது அவங்க எந்த கவியில ஃபேமஸோ, அதை தொட்டு அவங்களுக்கு ஒரு பேர் இருக்க மாதிரி, முஜம்மஹராத்ன்னு ஒரு பேரு. அதேமாரி முஅல்லஃபாத்ன்னு பேரு. முஅல்லஃபத்துல இம்ருல் கைஸ் அவங்கலாம் வர்ற மாரி, முஜம்மஹராத் கவிஞர்கள்ல யார் வருவாங்கன்னு சொன்னா, சபஉ கஸாயித் 7 கவிஞர்கள், மினல் அஷ்ஆரில் ஜாஹிலிய்யா காலத்துல இருக்கக்கூடிய 7 கவிஞர்கள் முஜம்மஹராத்ல வருவாங்க. நாம படிக்க வேண்டியது முஅல்லகாத் தான். இது சும்மா படிச்சு பார்த்துங்க. ஜம்ஹராத்ல நாபிகா துபியானி, அபீத் இப்னு அப்ரஸ், அதி இப்னு ஸெய்த், பஷ்ர் இப்னு ஹாஸிம், உமையத் இப்னு அபி ஸல்த், கிதாஷ் இப்னு ஸுஹைர், நம்ர் இப்னு அ தூலப் தூலிப். அடுத்து ஷிஅருல் பலாத். ஷிஅருல் பலாத்ன்னு சொல்லி சொன்னா, அவை கவிஞர்கள். அதாவது அந்த காலகட்டத்தில இருந்த அரசர்களுக்கு போய் என்ன செய்வாங்க, அவங்கள புகழ்ந்து பாடி பரிசுகள் பெற்று வருவாங்க இல்லையா? அந்த மாதிரி அரபியர்கள்லயும் இருந்திருக்குது. ஷிஅருல் பலாத்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அவை கவிஞர்கள். காம தனாஃபுசு பைனல் பலாத்தாத் அலா முத்து சுல்தான். சுல்தான்கள் அந்த காலத்துல உள்ள அரசர்கள புகழ்ந்து, அவர்களுடைய வீர தீரங்கள புகழ்ந்து என்ன செய்றது? பாடுறது. இப்படி பாடி இஸ்தகதம ஷிஅருல் மதஹில் முலூக்கி வ சுல்தானி. அவங்கள சுல்தான்கள, அரசர்கள புகழ்ந்து பாடி பரிசுகள் பெறுவாங்க. அதுல யார் யார் இருக்கிறா? அந்த மாரி கவிஞர்கள் சொல்லி சொன்னா, அபீத் இப்னுல் அப்ரஸ். இவர் வந்து முனாதரா மஜாலிஸுல் முன்திர் பின் மாவுஸமா பில் ஹீரா. ஹீரா அதாவது மக்காவில் இருக்கக்கூடிய ஹிஜாஸ் பகுதியில் இருக்கக்கூடிய ஹீரா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த அரசர்களான முந்திரு அவர்களுடைய மஜ்லிஸ் அவை கவிஞராக இருந்தார். தரஃபத் இப்னு அப்து வந்து அம்ர் இப்னு ஹிந்த் அப்படிங்கிற அரசர். இவரும் அ முனாதரா தான். அந்த அந்த அவை கவிஞராக இருந்தார். நாபிகா துபியானி மஜ்லிஸ் முன்திருன் மாவுஸமா. முந்திர் பின் சமாவினுடைய அவை கவிஞராக இருந்தார். உந்திர் பின் முந்திர், அபு காபுசன், நுஅமானுல் முந்திர். இவர்களுடைய அவை கவிஞர்களா என்ன செஞ்சாரு இருந்தாரு.
ஆஷா கைஸ் வந்து மஜாலிஸ் முலூக்குல் ஹீரா, ஹீரா அரசர்களுடைய அவை கவிஞராக இருந்தார். அபுதாவுத் லியாதி முந்திர் பின் மாவசமாவில் இருந்தாரு. அல் முரக்குஷல் அக்பர் ஹாரித் பின் அபிஷமர் அல் வசாசனாவினுடைய அந்த அவை கவிஞராக இருந்தாரு. ஹுத்தையா அல் அபசி, இவர் நிறைய சுல்தான்களோட என்ன செஞ்சிருக்கிறாரு, புகழ்ந்து பாடி நிறைய பரிசுகளை பெற்றிருக்கிறாரு. அடுத்து நம்ம பார்க்க போறது ஷஅருல் முஅல்லகாத், முஅல்லக் கவிகள். ரொம்ப முக்கியம். நம்ம இந்த பாடத்துல யூனிட்ல நம்ம பார்க்க வேண்டியது ஷஅருல் முஅல்லகாத், தொங்கவிடப்பட்ட கவிகள். முஅல்லகத் அப்படிங்கிறது லுகத்து மினல் இல்க், இல்க் அப்படிங்கிறதுல இருந்து வந்ததுதான் முஅல்லகாத். முஅல்லகாத்னு சொல்லி சொன்னா ஹிய அஷ்ஹரு மா கத்தபல் அரபு ஃபி ஷஅரில் அரபி. அரபி கவிதைகள்ல அரபியர்கள் எழுதிய பிரபல்யமான ஒரு கவிதைகள் தான் இந்த முஅல்லக் கவிதைகள். قالوا أن هذه القصائد كانت تكتب بماء الذهب وتعلق على أستار الكعبة قبل مجيء الإسلام. இஸ்லாம் வருவதற்கு முன்பாக இந்த கவிதைகளை வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா தங்க தண்ணீரில் எழுதி காபாவினுடைய திரைகள்ல இதை தொங்க போடுவாங்களாம். அதனால இது காபாவினுடைய திரைகள்ல தொங்க போடுறதுனால இது நம்ம அல்லக்குன்னு பேர். ஏற்கனவே நான் முன்னாடி காரணம் 2 3 காரணம் சொல்லியிருந்தேன். மனிதர்களுடைய உள்ளங்கள்ல அது தொங்கிட்டு இருக்கிறதுனால இது அல்லக்கு, அல்லது காபாவினுடைய கதவுகள்ல அஸ்தார்கள்ல என்ன செய்வாங்க, தொங்க போடுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, முதஹப்னு பேர் இருக்குது. முதஹப்னு சொல்லி சொன்னா இந்த மாதிரி தங்க தண்ணீரில் எழுதுறதுனால முதஹபு, தங்க கவிதைகள் அப்படின்னு பேர் இருக்குது. ஹிய ஆதத்துன் மா தபதோ பிதிக்ரில் அத்ராலி வ ததக்குரி தியாரி மஹபூபத்தி ஷாயிர். பெரும்பாலும் அந்த காலத்துல அரபி கவிஞர்களை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஆரம்பத்துல எது பாடுவாங்கன்னு சொல்லி சொன்னா மஹபூபா பத்தி பாடுவாங்க. அதனால தான் மஹபூபா பத்தி பாடுவாங்க. அதிலும் குறிப்பா அவர்களுடைய அந்த வீடுகளை பத்தி, அவர்கள் வாழ்ந்த அந்த குடியிருப்புகளை பத்தி, இடிபாடுகளை பத்தி, அவங்க வாழ்ந்துட்டு விட்டுட்டு போன அந்த எச்சங்கள், மீதம் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பத்தி அதுல நின்று அழுகுறது, அதை நினைச்சு பாடுறது, அதுல நினைச்சு உருகுறது. இப்ப அந்த நம்ம பூசி ரஹமத்துல்லாஹி அவங்களுடைய கவிதை பார்த்தாலும் ஆரம்பத்துல தான் வந்தோம். அமீன் ததக்குரி ஜானிம் பிதி சலமி, அந்த தீசலம் அப்படிங்கிற இடத்துல இருந்து அந்த பழைய ஈடுபாடுகள், அதுல நின்று அழுதது. அது ஒரு வழக்கம், அது வந்து ஒரு ஆதத். அந்த மாதிரி தான் ஆரம்பிப்பாங்க கவிதையை. திக்ருல் அத்ரால், அந்த இடிபாடுகளை கூறி நினைவு கூறி, மெஹபூபாவினுடைய அந்த வீடுகளை நினைவு கூர்ந்து, அதை பத்தி நினைச்சு, அதை பத்தி என்ன செய்வாங்க, ஆரம்பிக்கிறது. கவிதையை அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. ஹம்மாது ராவியா, பின்னாடி பின்னாடி காலத்துல வந்து ஹம்மாது ராவியா தான் இந்த முஅல்லக் கவிதைகளை ஒண்ணு சேர்த்தவர் இவருதான். முஅல்லகாத் கவிதைகளை என்ன செஞ்சாரு, ஒண்ணு சேர்த்தவர். 7 முஅல்லக் கவிதைகளை இப்ப சம்மாஹா சுமூத், முஅல்லக்னு பேர் வச்சாரு. முதஹபாத்னு ஒரு பேர் இருக்குது. இது நல்ல டீப்பான அர்த்தம் கொண்டது. நல்ல ஹியால், அபாது ஹியாலன், நல்ல கற்பனை திறன் கொண்ட கவிதைகள் இதெல்லாம். நல்ல வசன் கொண்டது. நல்ல அந்த காலத்தினுடைய வாழ்க்கையை படம் பிடித்து, உண்மையான வாழ்க்கையை படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு ஒரு கவிதைகளாக இந்த இருந்தது. அரபு ஃபி அஸ்ரிஹிம் கப்ல இஸ்லாம். இஸ்லாத்திற்கு முன்னாடி இந்த அரபியர்கள் வாழ்ந்த அந்த அவர்களுடைய வாழ்க்கையை அப்படி படம் பிடித்து காட்டக்கூடியதாக இந்த கவிதைகள் இருந்தது. அவ்வளவு கசீதத்தின் ஆலத்தி இஜாபல் மஹக்கிமீன ஃபி சூக்கே உக்காப். சூக்கே உக்காப்ங்கிறது இது ஒரு பெரிய ஒரு ஒரு பஜார். இந்த பஜார்ல வந்து கவிதைகளுக்குண்டான ஒரு போட்டி, அதை நிறுத்தி பார்க்கக்கூடிய ஒரு இந்த கவிதை பெருசு, இவருடைய கவிதை பெருசு அப்படின்னு அத கவிதைக்குண்டான கவிதையை நிறுத்தி பார்க்கக்கூடிய, கவிதைகளை தரம் பிரிக்கக்கூடிய ஒரு சூக்காக, ஒரு பஜாரா இந்த பஜார் இருந்தது. இந்த பஜார்ல அந்த முஹக்கிமீன்கள், அந்த மாதிரி தீர்ப்பு சொல்லக்கூடியவர்களுடைய ஆச்சரியத்தையும் அவர்களுடைய பரிசல்களையும் பாராட்டுகளையும் பெற்ற முதலால் பெற்ற கவிதை யார் சொல்லி சொன்னா மாநில கவிதைகள்ல இப்ரோல் கைஸனுடைய மாநிலக்கத்து தான். கிஃபான பிக்கி மின் திக்ரா ஹபீபி மன்சிலி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அவருடைய மாநிலக்கு தான் ஒரு சிறப்பான கவிதைகள்னு சொல்லி பெயர் பெற்றது. அடுத்து ஹசாயிசுல் முஅல்லகாத், முஅல்லகாத்தினுடைய ஹசாயிஸ்களை பார்க்கும்போது நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். இது ரொம்ப உங்களுக்கு சிம்பிளா ஷார்ட்டா இருக்கும். தம்தாசு தூலிஹா, அதனுடைய தூள் இருக்கும். லம் தஆஹதுல் கசாயிதுல் உக்ரா, மற்ற கசீதாக்கள்ல இல்லாத அந்த ஒரு நீளம் இருக்கும். அதுல 80 பைத்துகள், 100 பைத்துகள் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கும். ததஃபுகுல் மஆனி வ குவத்து சபகி, நல்ல ஆழமான அர்த்தங்கள், நல்ல ஒரு ஒரு தொடர். கூவத்து சபுக்குன்னு சொல்லி சொன்னா அந்த ஒரு தர்கீப், அந்த சொற்றொடர் தொடர் நல்ல ஒரு பலமா இருக்கும். ஜூதத்து சியாகா ஹஸ்னுல் இபாரா, நல்ல இபாரத்து. ரவாத்துல் உஸ்லூப், நல்ல ஒரு நடை, நல்ல ஒரு உஸ்லூப் போங்கு இருக்கும். அந்த உஸ்லூப் வந்து நல்ல ஒரு உஸ்லூபா இருக்கும். ஜமாலுல் ஹியால், நல்ல ஒரு கற்பனை திறன். தஸ்வீர்,
நல்ல ஒரு தஸ்வீர் படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு ஒரு விஷயங்கள்லாம் இந்த முஅல்லக்ல இருந்தது. பார்த்தா அம்ர் இப்னு குல்தூமும் முஅல்லக்குகள்ல ஒருத்தரு. இவரு வந்து ஆரம்பத்துல வசூல் கம்ர். ஆரம்பத்துல சில பேரு மெஹபூபாவினுடைய வீட்ட பத்தி படிக்கிறது, அவர்கள் வாழ்ந்த இடிபாடுகள அங்க நின்னு கரையிறது, அழுகுறது, அந்த நினைவுகள பத்தி படிக்க ஆரம்பிச்சவங்களும் இருக்கிறாங்க. அமர் இப்னு குல்தூம் போன்றவர்கள் ஹமர வர்ணிச்சு என்ன செஞ்சாங்க ஆரம்பிச்சாங்க. சில பேரு ஹபீபாவ அ நினைவு கூர்ந்து என்ன செய்றது ஆரம்பிக்கிறது. இது மாதிரியான ஆரம்பங்களும் இருக்குது. மொத்தம் 7 அப்படிங்கிறது தான். இந்த 7 அப்படிங்கிறது தான் அ எல்லாராலயும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சிலர் 10ங்கிறாங்க. இவங்க 11 இங்க 11 இருக்குது. 11 பேரு. அஸ்மாஉ ஷுஅரா முஅல்லகாத். முஅல்லக் கவிதைகளுடைய பெயர்கள், அவங்களுடைய கவாஃபி. அந்த ஒவ்வொரு கவிதையும் அவர்களுடைய கவிதைகள் எதுல முடிஞ்சது? என்ன ஹர்ஃப்ல முடிஞ்சது? இந்த கவாஃபிகள். என்ன பஹர்ல அவங்க கவிதை எழுதுனாங்க அந்த பஹர்கள். அவங்க எந்த கபீலாவை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது இங்க இருக்குது. முதல்ல இம்ரவுல் கைஸு இவர் எழுதின கவிதை அப்படிங்கிறது லாமியா, கிஃபா நபிக்கு மின் திக்ரா, ஹபீபி வமன்சிலின் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய லாமியா. லாம்லயே முடியும். இவருடைய பஹர் வந்து தவீலு. இவர் கிந்தா அப்படிங்கிற கோத்திரத்தை சார்ந்தவரு. 2வது முஅல்லக் வந்து ஸுஹைர் இப்னு அபி சலமா. இவருடைய அந்த கவிதையினுடைய அந்த காஃபியா முடியக்கூடிய இது வந்து மீமியா. இவருடைய இதுவும் தவீல் தான். பஹரும் தவீல் தான். இவர் முஸ்னி குலத்தைச் சேர்ந்தவரு. அடுத்து அன்தரத் இப்னு ஷத்தாத். இவருடைய கவிதை மீமியா. இது வந்து இவருடைய பஹர் வந்து காமில். சரி. இந்த காணொளி இன்ஷா அல்லாஹ் இதோட நம்ம என்ன செய்வோம்? பூர்த்தி செய்வோம். இந்த இதிலிருந்து அடுத்த காணொளியில நாம என்ன செய்வோம்? முஅல்லகா முஅல்லக்குகளுடைய அந்த பெயர்களையும், அவர்களுடைய விவரங்களையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொளியில நாம பார்ப்போம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.